ஹையர் மிஸ் இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கோ அப்ஜெக்ஷன் வீடியோன்னு போட்டிருந்தோம் இல்லையா? அந்த வீடியோ எப்படி நான் தொடங்கினேன், எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்றது எனக்கே தெரியலடா. அதனால அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு புது வீடியோ ஒன்று போடுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா மிஸ்? ஓகே, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹீரோயினோட இன்ட்ரோடா. நேம் ஃபர்சானா. உங்கள் வயசு 22. நீங்கள் ஸ்கூல் படிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அவள் பேர் பவானி. உங்கள் அப்பா அம்மா பற்றி சொல்லணும்னா, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அந்த கம்பெனி வேலை விஷயமா நிறைய ஊருக்கு போய் வேலை செய்வார். நிறைய ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குவார். அதனால உங்களுக்கு ஸ்கூல் அடிக்கடி மாறும். ஓகேவா? இது தான் உங்களோட இன்ட்ரோ. இப்போ நாங்கள் ஹீரோவோட இன்ட்ரோ பார்க்கலாமா? ஹீரோ நேம் ஜியோன் ஜங்குக். இவர் ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் உங்களோட சீனியர். இவரை பற்றி சொல்லணுன்னா, அம்மா அப்பா இவருக்கும் இருக்காங்க. பட் இவரை அம்மா மட்டும்தான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. இதனாலேயே அம்மானா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவருக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஏன்னா இவருக்கு பயங்கரமாக கோபம் வரும். சில நேரங்களில் சைக்கோத்தனமாக நடந்துப்பார். இவருக்கு யாராவது ரொம்ப பிடிச்சிருந்தா சைக்கோத்தனமாக லவ் அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுவார். இவருக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குது. வாங்க அது ஸ்டோரிக்குள்ளேயே போய் பார்க்கலாம். ஓகேவா மிஸ்? இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு நிரந்தரமான ஸ்கூல் இல்லை அப்படின்னு. ஏன்னா உங்களோட அப்பா கம்பெனியில் ஒரு ஏர்ஜெண்ட்டான வேலைக்காக உடனே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு உடனே நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா எங்கன்னு கேட்க, ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு, கொரியாங்கிற கண்ட்ரியில் பூசான்கிற இடத்துல நாங்கள் இன்றைக்கே கிளம்பணும். அது மட்டும் இல்லை, எங்கே ஃபர்சானா அப்படின்னு உங்கள் அப்பா உங்களை தேடுறாரு. அப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஃபர்சானா ஸ்கூல் போயிட்டா அப்படின்னு. அப்போ உடனே உங்கள் அப்பா, சரி நீ வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இரு, நான் ஃபர்சானாவுக்கு டிசி வாங்கிட்டு அப்படியே பொண்ணையும் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்ட்டு நேராக நீங்கள் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் வராரு. இடையில திக்குனா கோச்சிக்க வேணாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நான் எஃப்எஃப் செஞ்சு, இன்றைக்கி தான் வந்திருக்கேன். கோச்சிக்காதீங்க யாரும். வந்தவர் நேராக போய் உங்கள் பிரின்சிபலை பார்த்து விஷயத்த சொல்லி டிசி வாங்கிட்டு உங்களையும் ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. அப்படியே வர்ற வழியில் நீங்கள், ஏன்பா இந்த முறையும் ட்ரான்ஸ்ஃபரா அப்படின்னு கேட்க, அவரும் ஆமாம், நீங்கள் டக்குன்னு எந்த ஊருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. பட் உங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த முறை ஊருக்கு இல்லை வெளியூருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றாரு. சரி, எந்த கண்ட்ரின்னு கேட்குறீங்க. அதுக்கு கொரியாவில் பூசான்ற ஒரு இடத்துல தான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்றாரு. நீங்களும் சரி ஓகேப்பா, அதே கண்ட்ரியில் இருப்போமா, இல்லைன்னா திரும்பி உங்களை ஸ்ரீலங்காவுக்கு கூப்பிட்டுப்பாங்களான்னு கேட்க, உங்கள் அப்பா இல்லை, இனிமேல் நாங்கள் அங்கே தான் நிரந்தரமாக இருக்க போகிறோம் அப்படின்றாரு. நீங்களும் சரின்ட்டு அமைதியாக காரில் வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு உங்கள் அப்பா கூப்பிடுறப்ப காரில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு போய் பிளேன் புக் ஆகியிருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஃப்ளைட் ஏறி பூசானுக்கும் போயிருப்பீங்க. ஏர்போர்ட்லேருந்து உங்களை ரிசீவ் பண்ண உங்களோட மாமா இருப்பார். நீங்களும் போய் மாமாவுக்கு ஹக் ஒன்று கொடுத்துட்டு
நீங்களும் உங்களோட ஃபேமிலியும் உங்கள் மாமா வீட்டுக்கு போயிருப்பீங்க. சாரிடா, வாய் கொஞ்சம் திக்குது, யாரும் ஏச வேணாம். அப்போ தான் ஜேகே ஸ்கூலுக்கு போயிட்டு தனியாக வந்துக்கிட்டு இருப்பார். உடனே மாமா ஜேகேவை வர சொல்லி கார்லேயும் ஏற்றிக்கிறாரு. அப்போ நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் ஜேகே கிட்ட கதைக்கிறீங்க. ஹாய் ஹாய் ஐ எம் ஃபர்சானா, உங்கள் நேம் என்ன அப்படின்னு. ஜேகே இவ்வளோ தான் அவரோட பேச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கதைச்சிட்டு வாரீங்க, பட் அவர் உங்களோட பேச மாட்டேன்றாரு. நீங்களும் அப்புறம் அமைதியாகிடுறீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போயிருந்திருக்கும். உங்கள் மாமாவோட வீடும் வந்திருக்கும். ஜேகேவும் உங்கள் மாமா கிட்ட சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். அதுக்கப்புறம் நீங்களும் எல்லாத்தோடையும் கதைச்சிட்டு அத்தை உங்களுக்கு ஒதுக்குன செப்பரேட் ரூமை வந்து காட்டியிருப்பாங்க. நீங்களும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு கீழே வந்திருப்பீங்க. எல்லோரும் டைனிங் டேபிளில் வந்து ஒன்று கூடுறாங்க. இடையில ஏதாவது நாய்ஸஸ் கேட்டால் நாய்ஸஸை மறந்துடுங்க, என்னோடய வாய்ஸை மறந்துடாதீங்க, ஓகேவா? அந்த நேரம் உங்கள் அப்பா வந்து மாமா கிட்ட உங்களை ஸ்கூலில் சேர்க்குறத பற்றி பேச, இன்றைக்கி எங்கள் காரில் வந்தானே அந்த பையன் யார்? ஜேகே. அவன் படிக்கிற ஸ்கூலில் வந்து ஃபர்சானாவை சேர்த்து விட்டலாம். நல்ல ஸ்கூல், ஹையர் எஜுகேஷனும் கூட செய்யலான்னு சொல்ல, உங்கள் அப்பாவும் ஓகே சொல்லியிருப்பார். அடுத்த நாள் உங்களை வந்து காலையிலேயே கிளம்ப சொல்லியிருந்திருப்பார். நீங்களும் அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரியே கிளம்பி கீழே வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பீங்க. அப்பாவும் பிரின்சிபலோட பேசி உங்களை ஸ்கூலில் சேர்க்குற அட்மிஷனையும் வாங்கிக்கிட்டு உங்களை கிளாஸ்லேயும் கொண்டு போய் விட்டு வர்ற வழியில் ஜேகேவை பார்க்குறாரு. பார்த்து ஹாய் ஜேகேன்னு. ஜேகேவும் உங்கள் அப்பா பக்கத்தில் வந்து சொல்லுங்க அங்கிள்னு கேட்க, அப்போ அப்பா ஃபர்சானாவை இந்த ஸ்கூலில் தான் சேர்த்து விட்டுருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோ ஜேகேன்னு சொல்லிட்டு போகிற நேரம் ஒரு ஃபோன் கால். உடனே உங்கள் அப்பா அட்டன் பண்ணி ஹலோ சார் சொல்லுங்கன்னு கேட்க, அவசர மீட்டிங் ஒன்று இருக்குது, உடனே வாங்க சார்னு அந்த பக்கம் இருக்க மனுஷன் சொல்ல, உடனே ஜேகேவை கூப்பிட்டு, ஜேகே எனக்கு சின்ன உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு ஜேகே சொல்லுங்க சார் செய்கிறேன்னு. உங்கள் அப்பாவும் எனக்கு ஆஃபீஸில் சின்ன மீட்டிங் ஒன்று இருக்குது, ஸோ அவளை இன்னைக்கு நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுறியா அப்படின்றாரு. ஜேகேவும் சரி ஓகே சார், நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்றாரு. உங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு ஜேகேவும் கிளாஸ்க்கு போய் அன்னைக்கான கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்கூல் கேட்டுக்கு வெளியில் நிற்கிறாரு. அப்போ ஜேகே உங்களை கண்டதும் தடுமாறி நிற்கிறாரு. எதுனாலன்னு அவருக்கே தெரியலை. அப்போ நீங்களும் கேட் கிட்ட வந்து நின்று அங்கேயும் இங்கேயுமா பார்த்துட்ருக்கீங்க. அப்போ திடீர்னு ஜேகே, ஃபர்சானா தானே உன்னோட பேர்? ஆமாம். நீங்கள் ஜேகே தானே அப்படின்றீங்க. அவரும் ஆமான்ட்டு திடீர்னு யாரை தேடுற, அப்பாவையான்னு கேட்குறாரு. நீங்களும் ஆமான. அப்போ ஜேகே, உங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் ஏதோ ஒரு மீட்டிங்கா, அதனால வர லேட் ஆகும்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட சொன்னார் அப்படின்றாரு. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சரி நடந்து போகலாமான்னு கேட்க, அப்போ அவரும் டக்குன்னு
என்ன அவ்வளோ தூரமா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலை. இங்கே இருந்து பஸ்ஸில் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் இருந்து இறங்கி நடந்து போவோமான்னு சொன்னேன். அப்படின்னு ஜேகேவும் ஓகே சொல்லிட்டு 2 பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வாரீங்க. அப்போ உங்கள் முன்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு டக்குன்னு அந்த பையனை அரைஞ்சி, உன்னோட ரேஞ்ச் என்ன, என்னோட ரேஞ்ச் என்ன, உன்னை நான் லவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு போக ஜேகேட முகமே டிஃபரெண்ட்டாக மாறுது. இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஜேகே என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லை, டென்ஷனில் பதில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை பஸ் ஸ்டாப்லேயே நிற்க வச்சுட்டு அவர் அந்த பையன்கிட்ட போய் பேச ரொம்ப கோவப்படுறாரு. இதை நீங்கள் தூரமாக நின்று பார்க்குறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையனும் கிளம்பி போயிருந்திருப்பான். அவர் வந்து கொஞ்ச நேரத்துலேயே பஸ் வந்திருக்கும். 2 பேரும் போய் பஸ்ஸில் ஏறி கொஞ்ச தூரம், அதாவது உங்கள் வீட்டுக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களே. அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கே இருந்து 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்களும் ஜேகேவும், ஜேகே டென்ஷன் கலந்த கோவத்தோடையே வர்றான். அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு பேசலாமா வேணாமான்ற குழப்பத்திலேயே வாரீங்க. அப்போ ஜேகே, என்ன ஏதோ பேசணுன்னு இப்போ அமைதியாகவே வர்ற, ஏதாவது பேசு அப்படின்றாரு. நீங்களும் பேச ஆரம்பிக்கிறீங்க. அவர்கிட்ட எதுவுமே மறைக்காமல் எல்லாமே சொல்கிறீங்க. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படி பேசும்போது அவர் உங்ககிட்ட அவருக்கு நடந்த ஒரு நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறாரு. இப்போ நாங்கள் ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகலாமா ஆர்மிஸ்? அப்போ ஜேகே சொல்கிறாரு, எனக்கு அம்மா தான் எல்லாமே. அப்பா வந்து என்னை சுத்தமாக கணக்கே எடுக்க மாட்டார். அம்மா தான் என்னை அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அதனாலேயே அவங்களோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். அப்படி ஒரு நாள் அப்பா வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போ தான் எனக்கு விஷயமே புரிய வந்தது. அப்போ நீங்களும் என்ன விஷயம்னு கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே சொல்கிறாரு, என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி இருக்காருங்கிறது எனக்கும் அம்மாவுக்கும் அப்போ தான் தெரிய வந்தது. அம்மா ரொம்ப அழுதாங்க. அம்மாவோட கண்ணீர் துளிகளை பார்த்தப்ப எனக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போனனால அன்னைக்கு நான் அம்மா அப்பாவையும் அந்த பொண்ணையும் அவங்க ரூமில் ஒன்றா இருக்கும்போது 2 பேரையுமே வெறித்தனமாக அடித்து கொன்னேன். அப்புறம் என்ன சைக்கோன்னு சொல்லி மனநல காப்பகத்தில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவுக்காக என்னை மாற்றிக்கிட்டேன். ஆனாலும் இப்போ அவன் சொன்ன விஷயமும் அந்த பையனை அவள் பேசின விதமும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாரு. நீங்கள் ஜேகேவை ஷாக்காக மட்டும் பார்த்துட்ருக்காம உங்கள் மைண்ட் வாய்ஸில், ஐயோ இவன் இப்போ சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா சைக்கோக்கே டஃப்பாக கொடுப்பான் போலையே அப்படின்னு யோசிச்சிட்ருக்கீங்க. திடீர்னு பர்தானா, என்னை பற்றி நான் உன்கிட்ட மறைக்காமல் சொல்லிட்டேன், இதுக்கே பயந்துட்டேன். அப்புறம் எப்படி நான் மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும் சொல்லு? நாளையிலேருந்து நீயும் என்னோட பேச மாட்ட. அப்புறம் இதே ரோட்டில் இன்றைக்கி என்னோட நீ இருக்க,
நாளைக்கு நான் தனி வழி பயணத்தில் இல்லையா வரணும் அப்படின்றாரு ஜேகே. அப்போ நீங்கள் யார் சொன்னா உங்களை பார்த்து நான் பயந்துட்டேன்னு? அப்போ ஜேகே, அடி நான் கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லியும் எப்படி உன்னால் என்னோட இப்படி கேஷுவலாக பழக முடியுது அப்படின்றாரு. நீங்கள் அதுக்கு ஜேகே அப்படின்னு கூப்பிட்டு ஏதோ சொல்ல வாரீங்க. அப்புறம் அவர் முகத்தை பார்த்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்துலையே உங்கள் 2 பேர்த்தோட வீடும் எதிர் வீடுனால 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் ஜேகே சீக்கிரமாக ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உடனே அவனோட காரை எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்பி போகிறாரு. இதை நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போக ஜேகே கையில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கிட்டு பழைய கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்களும் அவரை ஃபாலோ பண்ணி போய் எதுக்கு இப்போ அங்கே போகிறான் அப்படின்றத பார்த்தே ஆகணும் சொல்லி நீங்களும் ஜேகே பின்னாடி போகிறீங்க. போய் என்ன நடக்குதுன்றதை பார்த்து உங்களுக்கு செம்ம ஷாக். உடனே வீட்டுக்கு அப்படியே பயந்து போய் இருக்கீங்க. உங்கள் அம்மா ஃபர்சானா என்னதுக்கு இப்படி ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாமல் பேய் அரைஞ்சா மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லேசாக உங்கள் அம்மா தொட்டு பார்க்குறாங்க. நீங்கள் ஜேகே பண்ண சம்பவத்தில் பயந்து வந்ததுனால உங்களுக்கு காய்ச்சலே வந்திருக்கும். இதனாலேயே நீங்கள் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போயிருந்திருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, ஜேகேவையும் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு நாள் ஜேகே பொறுமையை இழந்து நீங்கள் மட்டும் வீட்டில் இருக்க சமயமாக பார்த்து உங்கள் வீட்டு காலிங் பெல்லை அழுத்துறாரு. நீங்களும் வெளியே போன உங்கள் ஃபேமிலி தான் வந்திருக்கணும்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா ஜேகே நிற்கிறாரு. நீங்கள் ஜேகேவை பார்த்ததும் செம்ம ஷாக்காகி நிற்கிறீங்க. அப்போ ஜேகே உள்ளே வரலாமான்னு கேட்க நீங்கள் டக்குன்னு கோவத்தில் நான் ஒரு சைக்கோவோட கதைக்க விரும்பலை, ப்ளீஸ் போயிடுங்க அப்படின்னு நீங்கள் ஜேகேவை பார்த்து சொல்கிறீங்க. அதுக்கு ஜேகே எதுக்கு இப்படி பேசுகிறான்னு கேட்க நீங்களும் ஜேகே எதுக்காக என்கிட்ட இப்படி நடிச்சிட்ருக்க? அப்போ ஜேகே நான் எதுக்கு உன்கிட்ட நடிக்கணும், எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீங்கள் அன்னைக்கு அந்த பையனை அந்த பொண்ணை தப்பாக பேசிட்டான், ஒரே காரணத்துக்காகத்தானே அவளை கொன்னேன். நான் அன்னைக்கு அந்த பழைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு உன்னை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஜேகே வில்லத்தனமாக சிரிச்சிட்டு, இங்கே பாரு, நீ அன்னைக்கு பார்த்த விஷயத்த வெளியில் சொன்ன, உனக்கும் அதே விஷயந்தான் நடக்கும். ஸோ எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கோ அப்படின்ட்டு வந்த வழியே வீட்டுக்கு திரும்புகிறாரு. நீங்களும் வீட்டுக்கு போகிற ஜேகேவை அப்படியே பயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வெளியில் போன உங்கள் ஃபேமிலி வீட்டுக்கு வர்றாங்க. ஜேகேக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், எல்லோரும் ஜாயின் ஆகிக்கோங்க. அப்புறம் ஃபர்சானாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இப்போ அவளுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க உங்கள் அம்மா இப்போ அவள் ஓகேவாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு கட்டாயம் எல்லோரும் ஜாயின் ஆகிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா போகிறாங்க. நீங்களும் கொஞ்சம் கிரிமினலாக யோசிச்சு ஜேகேவை போலீஸில் மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணி ஜேகேட அம்மா சொன்ன மாதிரி அடுத்த நாள் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. போனால்
அங்கே உங்கள் தலையில் நிற்க வச்சு பாறாங்கல்ல போட்டு கொள்கிற மாதிரியான ஒரு விஷயம் அந்த பார்ட்டியில் நடக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? ஜேகேக்கும் உங்களுக்கும் அங்கேயே கல்யாணம் பண்ண போகிறதாக பேச்சுவார்த்தை நடக்குது. இதை நீங்கள் கேட்டதும் கோவத்திலேயே உங்கள் மாமாவோட ஃபோனை வாங்கி போலீஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் அந்த பொண்ணை கொன்னதை பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் சொல்லி ஜேகேவை மாட்டி விட்டுறீங்க. அடுத்த நிமிஷமே போலீஸும் வந்து ஜேகேவை அரெஸ்ட் பண்ண ஜேகே வந்து உங்கள் முகத்தை பார்க்குறாரு. நீங்களும் கோவத்தில் அப்படியே நிற்கிறீங்க. அப்போ ஜேகே எதுக்கு இப்படி பண்ணின அப்படின்னு கேட்க, அதுக்கு நீங்கள் நீ பண்ணின தப்பை திருத்திக்கிட்டு வா, அப்போ நான் உன்னை ஏற்றுக்கிறேன், அது வரைக்கும் உனக்காக காத்துட்டு இருப்பேன், என்னை மன்னிச்சிரு. இப்போ இந்த நிலைமையில் நீ இருந்தனா இன்னும் மோசமானவனாக மாறுவ, எல்லா சைக்கோத்தனத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னைய முழு மனசோட ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஓடியே போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜேகேவை வந்து ஜெயிலில் போடாமல் அப்படியே கோர்ட் மூலமாக மனநல காப்பகத்துக்கு மாற்றி அவனுக்கு டாக்டர் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி, அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஜேகேயோட சைக்கோத்தனம் வந்து மொத்தமாக மாறினதுக்கு அப்புறம் ஜேகேவை வந்து மொத்தமாக க்யூர் ஆகிட்டாங்கிற சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வெளியே வந்ததுமே நீங்கள் ஜேகேவை மீட் பண்ணி நீங்களே ஜேகே கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. ஜேகேவும் அடுத்த நாளே உங்கள் வீட்டுக்கு உங்களை பொண்ணு கேட்டு வராரு. உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஓகே சொல்லி உங்களுக்கும் ஜேகேக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாளிலேயே உங்களுக்கு ஜேகே மாதிரியே ஒரு குட்டி முயல் குட்டி ஒன்று பிறக்குதுடா. அதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங். இது ஜேகேட ஒன் ஷாட்டா? இது ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜேகே ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கடா.